விஷ்ணு சஹஸ்ரநாமம் இன்று ஒரு திருநாமம் 90ஆம் திருநாமம் பிரஜாபவாய நமக. பீமனும் சகாதேவனும் உரையாடி கொண்டிருக்கையில் சகாதேவன் ஒரு சமஸ்கிருத பழமொழியை சொன்னான். பிதுஹு புத்திர பிரியாத் பரம் நாஸ்தி, இதற்கென்ன பொருள் என்று வினவினான் பீமன். தந்தை மகனிடம் வைத்திருக்கும் அன்பை விட உயர்ந்தது உலகில் வேறேதும் இல்லை என்று பொருள் என்றான் சகாதேவன். தாய்ப்பாசம் அதைவிட உயர்ந்ததில்லையா என்று கேட்டான் பீமன். தாயின் பாசம் மிகவும் உயர்ந்தது என்பதில் ஐயமில்லை. ஆனால் அந்த தெய்வீகமான அன்பில் கூட என் மகன் எனக்கு மட்டுமே சொந்தம் என்ற பாச உரிமை மற்றும் அன்பின் மிகுதியால் மகனின் தவறுகளை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கும் இடமுண்டு. ஆனால் மகன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடும் அக்கறையோடும் கூடியது தந்தையின் பாசம் என்றான் சகாதேவன். மேலும் பீமா, ஒன்று தெரிந்து கொள், எந்த மகனும் தன் தந்தையை வெறுக்கவே மாட்டான். ஒருவேளை ஒரு மகன் தன் தந்தையை வெறுக்கிறான் என்றால் அவன் தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாக இருக்க வேண்டும் அல்லது மனநோயாளியாக இருக்க வேண்டும் என்றான் சகாதேவன். இதை கேட்ட பீமன், அப்படியானால் கம்சன் தன் தந்தையான உக்ரசேனரை வெறுத்து ஒதுக்கி சிறையில் கூட வைத்தானே, அவன் தாழ்வு மனப்பான்மை கொண்டவனா அல்லது மனநோயாளியா என்று கேட்டான். சகாதேவன், இதற்கான விடையை கண்ணனிடமே கேட்டு பெறுவோம் என்றான். இருவரும் கண்ணனை அணுகி இக்கேள்வியை முன்வைத்தார்கள். அதற்கு கண்ணன், உக்ரசேனர் கம்சனின் தந்தையே இல்லை. உக்ரசேனரின் மனைவியான பத்மாவதி தனது அந்தப்புற மாடத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது திரமிடன் என்ற கந்தர்வன் அவ்வழியே வந்தான். பத்மாவதியின் அழகில் மயங்கினான். உக்ரசேனரை போல வடிவம் எடுத்து அவளை நெருங்கி அவளுடன் ஆனந்தமாக இருந்தான். பின் தன்னுடைய சுயரூபத்துக்கு மாறி, உனக்கு பலசாலியான ஒரு குழந்தை பிறக்கும் என்றான். வந்தவன் தன் கணவன் அல்ல, கந்தர்வன் என்று உணர்ந்த பத்மாவதி அவனை தாக்க முற்பட்டாள். கோபம் கொண்ட அவன், நான் உன்னோடு உறவாடும் போதே நான் உன் கணவன் அல்ல என்று நீ புரிந்து கொண்டதை நான் அறிவேன். ஆனால் அப்போது பேசாமல் இருந்துவிட்டு இப்போது நாடகம் ஆடுகிறாயா? உனக்கு பிறக்கப் போகிற குழந்தை உங்கள் குலத்தையே அழித்து விடும் என்று சபித்து விட்டு சென்றான். அந்த குழந்தைதான் கம்சன். தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தை வெளியே சொல்லிக்கொள்ள முடியாமல் தன் வேதனைகளை எல்லாம் மனத்தினுள்ளே அடக்கி கொண்டு வாழ்ந்து வந்தாள் பத்மாவதி. உக்ரசேனர் உட்பட ஊரார் யாருக்கும் கம்சன் கந்தர்வனின் மகன் என்பது தெரியாது. அதனால்தான் கம்சன் தன் மகன் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்த போதும் உக்ரசேனருக்கு அவன் மேல் இயற்கையான அன்போ அக்கறையோ உண்டாகவில்லை. கம்சனும் அவரை வெறுத்தான் என விடையளித்தான். சகாதேவனும் பீமனும் தங்கள் அரண்மனைக்கு திரும்புகையில் பீமன், எனக்கு மற்றோர் ஐயம் இப்போது எழுந்துவிட்டது. கண்ணன் உலகுக்கே தந்தையாக விளங்குகிறான். அந்த கண்ணனையே கம்சன் வெறுத்தானே, அது எப்படி சாத்தியம் என்றான். புன்னகைத்தான் சகாதேவன். பீமா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். கம்சன் கண்ணனை வெறுக்கவே இல்லை. கம்சன் தன் படுக்கை அறையில் ஒரு பெட்டி வைத்திருந்தான். அந்த பெட்டிக்குள் அழகான கிருஷ்ண விக்கிரகம் ஒன்றை வைத்திருந்தான். எப்போதும் அதை ஆசையுடன் பார்த்து கொண்டே இருப்பான். இப்படி உள்ளூர அவனுக்கு பக்தி இருந்தாலும் வெளி உலகில் கண்ணனுக்கு எதிரானவன் என்ற பிம்பத்தை தானே கட்டமைத்து கொண்டு விட்டதால் தன் பக்தியை வெளிக்காட்டி கொள்ளாமல் கண்ணனை வெறுப்பது போல நடித்தானே தவிர உலக அனைத்துக்கும் தந்தையான கண்ணனை யாராலும் மென்னிலையிலும் மனதார வெறுப்பது என்பது முடியவே முடியாது. கண்ணனை வெளிப்படையாக விரும்புபவர்கள், கண்ணனை உள்ளூர விரும்புபவர்கள் என இரு வகையினர் தான் உண்டே தவிர கண்ணனை வெறுப்பவர்கள் என உலகில் யாருமே இல்லை என்றான் சகாதேவன். கண்ணா, கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லையே, உன்னை மறுப்பார் இல்லை, கண்டு வெறுப்பார் இல்லை என்ற பாடல் வரி தற்காலத்திலும் இந்த தத்துவத்தை சினிமா பாடலாக ஒலித்ததே உலகிலுள்ள அனைத்துயிர்களுக்கும் தானே இருப்பிடமாக இருந்து தன்னுள் அனைவரையும் தாங்கிக் கொண்டு
ஒரு தந்தை தன் மகனின் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்வது போல நம்மையும் முன்னேற்றி பக்குவப்படுத்துகிறார் திருமால். நமக்கு ஆதாரமாக இருந்து நம்மை தாங்கும் அவரை மனதார விருப்பது என்பது யாராலும் முடியாத ஒன்று. தன் பிரஜைகளுக்கு ஏற்ற இருப்பிடமாக திருமால் இருப்பதால் பிரஜாபவக என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 90வது திருநாமத்தில் வியாசர் திருமாலை அழைக்கிறார். பிரஜாபவாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்படி திருமால் அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.